இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க மீலாது விழாவுக்கு. என்ன ஆரம்பிச்சிருக்காங்க? ரசூலுல்லாஹ்வுடைய முடியம். ரசூலுல்லாஹ்வுடைய முடி வந்திருக்காங்க, இங்கிருந்து கேரளாவில வந்திருக்கான். அந்த முடியை வச்சு தண்ணியில ஊத்தி ஊத்தி ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்களா ஒரு ஆளுக்கு. இந்த நேதாஜி நகர்ல வச்சு கூட்டம் கூட்டமா அந்த மூட கூட்டம் போய் வாங்கிட்டு போகுது. என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய முடி. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து உள்ளது? இது பிற மதத்தவர்கள் என்ன செய்வாங்க? அந்த சாமி மேல ஊத்தி கழுவி விட்டோம்னா அது புனிதமாயிரும். ஒரு கற்சிலையின் மீது பாலை ஊத்துறான்னு வைங்களேன், ஊத்தி வெளியே வரக்கூடிய தீர்த்தம், அது சாதா தண்ணி கிடையாது, எக்ஸ்ட்ரா பவர் உள்ள தண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. அவங்க நம்பிக்கை செய்யறாங்க. இவன் என்ன பண்றான்னா, நபிகள் நாயகர் முடியும், அந்த முடியை கொண்டு வந்திருக்காங்களாம். அந்த முடியை ஒரு பாட்டில போட்டு வச்சிருக்காங்களாம். அதுல இருந்து அந்த ஊர்ன தண்ணி எடுத்து கொடுத்தா எல்லா முசிபத்தும் தீந்துரும், பணக்காரன் ஆயிருவ அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், இதை சொல்றதுக்கு நபிகள் நாயகம் வந்தாங்க? முதல் நபிகள் நாயகம் முடிகிற ஆதாரம் எந்த சலூன் எடுத்து வந்தாங்க தெரியல, எவன் வீட்டு முடிய தெரியல. எந்த பார்பர் சாப்பிட போய் எடுத்துட்டு வந்தானோ எவன் வீட்டு முடிய கொண்டாந்து அதை வச்சு என்ன செய்யறான், ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு அதை கழுவி குடிக்கிறான். அது எந்த பொம்பளை முடிய, இந்த ஆம்பளை முடிய, இந்த பேணுவிரல முடியோ, என்னென்ன முசிபத்து ஒன்னும் தெரியல. அந்த முடியை கொண்டு வந்து தண்ணில ஊற வச்சுட்டு செய்யறதே தவிர இது நபிகள் நாயகம் முடின்னு உனக்கு சொன்னது யாரு? ஒரு ஹதீஸ் சொல்றா இருந்தா கூட உனக்கு சொன்னது யாரு, உனக்கு சொன்னது யாரு, உனக்கு சொன்னது யாருன்னு காட்டணுமே. இந்த முடி இருப்பதற்கு சனது சொல்லு பார்ப்போம். புகார்ல இருக்குதா, முஸ்லீம்ல இருக்குதா? இந்த மாதிரி இந்த அர்த்தம் முடி வச்சிருந்தாரு ஒரு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னாலே சனது கேட்கிறோம், ஆதார அறிவிப்பாளர் வரிசை கேட்கிறோம். ஆளு சரியில்லைன்னா பொய்ங்கிறோம், பலவீனம்ங்கிறோம். இவன் எவனோ ஒருத்தன் கொண்டு வர்றான் முடி, ரசூலுல்லாஹ் முடிங்கிறான். இந்த கூமுட்டைகள் போய் குடிக்குதுன்னு சொன்னா எப்படி இஸ்லாத்துக்கு வருவான்? என்னடா வித்தியாசம்? அந்த கிறுக்கனுக்கு இந்த கிறுக்கனுக்கு என்னடா வித்தியாசம்? நினைக்க மாட்டானா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முடிய முதல்ல நான் கேட்கிறேன், முடியாவே இருக்கட்டுமே, ரசூலுல்லாஹ்வுடைய முடியாவே இருக்கட்டும். அதை கரைச்சு குடிக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? அதை தண்ணியில போட்டு குடிக்கிறதுக்கு தான், அதை சொல்லித்தரதுக்கு தான் வந்தாங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து ஒருத்தருக்கு முடிய கொடுத்து வைத்தவன் அந்த முடிய வச்சுக்கிறீங்க, நீங்க தண்ணியில ஊத்தி குடிங்க, ஏழ்மையை முறையிட்டாங்க சகாபாக்கலாம். ஒரு கவலைப்பட அந்த முடி வச்சுக்க, பணக்காரன் ஆயிருவ. எவ்வளவு வறுமை சகாபாக்கலாம், வறுமையை போக்க முடியுங்கிறான், இவன் நோயை போக்க முடியுங்கிறான். எவ்வளவு சகாபாக்கள் நோய்வாய்ப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள நோய்வாய்ப்பட்டுச்ச, அவங்க பேச்சு நோய்வாய்ப்பட்டுச்ச. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது அவங்க மகள், ரெண்டு மகள் நோயில மூத்தா போனாங்களே. அப்ப அவங்க மடியில பேத்தியை வச்சிருக்கிறாங்க, துட்டிக்குது, உசுறு போகுது, கண்கள் கண்ணீர் வடிக்குது. அப்படி இருந்து மூத்தாயிடுச்சு அந்த குழந்தை மடியில வச்சுக்கிட்டு. ஏன் முடி எடுத்து கொடுக்க வேண்டியான? அடே, அப்படிலாம் ஒரு சக்தி இருந்தா நோய்வாய்ப்பட்ட ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்வாங்க? நோய்வாய்ப்பட்ட ஆளுகளுக்கு ஓதுவாங்க, துஆ சொல்லி கொடுப்பாங்க. எப்படி? அதுஹில் பாஸ ரப்பன்னாஸ், இறைவா படைத்த இறைவனே இந்த நோயை நீ போக்கிரு, அல்லாஹும் மஸ்ரி, இறைவா நீ குணமாக்கி விடு, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய குணத்தை நிவாரணத்தை தவிர வேற நிவாரணம் இல்ல, ஷிஃபான் லா யுகாதிரு சகமன் வலா அலமா, ஒரு நோயை கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு இறைவா குணமாக்கு. இந்த பிரார்த்தனை சொல்லி தந்தாங்களே தவிர நோய்வாய்ப்பட்ட வீட்டுக்கெல்லாம் போய் முடி கொடுத்தாங்களா? நீ சொல்றபடி என்ன கொடுத்திருப்பாங்கல்ல, இந்தாடா முடி தண்ணில போட்டு ஊற வச்சு குடுறா, அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு நாங்களும் செய்யறோம். அதை ஒழிக்கிறது வந்தவர்ரா இவரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன்னை அறிவாளியாக்க வந்தவர், உன்னை முட்டாளாக்க வரல, உன்னை சீர்திருத்த வந்தவர், உன்னை மூட நம்பிக்கையில மூழ்கடிக்க வரல. அப்பவே என்ன செய்யறான்? சஹாபாக்கள் வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை 3 பேருக்கு கொடுத்தாங்க, சாப்பாடு தட்டுப்பாடு. ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து ஒண்ணுமில்ல 3 பேர் பங்கு வச்சுக்கிறீங்க. வீடு இல்லாம பள்ளிவாசல்ல படுத்து கிடக்குறாங்க சஹாபாக்கள், திண்ணை தோழர்கள் சொல்லி. அவங்க திண்ணதா வீடு, அந்த திண்ணையில படுத்துக்கிற சஹாபாக்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேல இன்னொரு ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்ல, யாராவது கூட்டிட்டு போனதா உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 3 நாளைக்கு அடுப்பு எரியாம தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்தாங்க. அப்ப இந்த முடிக்கு பணக்காரனாக்குற சக்தி இருந்தா சஹாபாக்களை கூப்பிட்டு, ஏன் போட்டு திண்ணையில கொடுக்குறீங்க, இந்த முடி வச்சுக்கிறீங்க, நாளைக்கு நீ கோடீஸ்வரன் ஆயிரலாம், நாளைக்கு பல ஏக்கர் கொண்டு பேரிச்சம்பழம் வந்துடும் அப்படி சொன்னாங்களா? அந்த வறுமை அந்த முடிதான் இருந்துச்சு. அந்த பவர் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கொடுத்த அந்த பவர், கையினால கொடுத்த பவர் கூட உள்ள, அவங்க கையால எடுத்து கொடுத்தா பவர் அதிகமா இருக்குமே கொஞ்சம் இப்படி பார்த்தா. அப்படி அந்த ரசூல் உன்னைய ட்ரைனிங் பண்ணாங்களா, இப்படி பண்ணாங்களா? ஏன்டா அந்த வேலையை செய்றீங்க? பார்பர் ஷாப் முடி எடுத்துக்கணும் வச்சுட்டு நபிகள் நாயகம் முடிங்கிறீங்க. சரி, நான் கேட்கிறேன், இந்த காலத்துல நம்ம வாழ்ற காலம் என்ன? ஒரு பொருள் எத்தனை வருஷத்துடைய பொருள் என்று டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும். இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன், இது எத்தனை வருஷம் ஆச்சு, கார்பன் டெஸ்ட்ல கொடுத்தா என்ன செஞ்சிடறேன், கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சவாலாவே சொல்றேன், உன் முடிய கொண்டுட்டு வா, கார்பன் டெஸ்ட் வைப்போம். அந்த கார்பன் டெஸ்ட் வச்சா அது 1400 வருஷத்துக்கு முந்தினது இல்லவே இல்லை.
அது 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முந்தைய மலையாளத்தானுடைய முடியாது. அந்த மலையாளி கொண்டாந்து உங்களை ஏமாத்துறான். ஏபி அபூபக்கர் முஸ்லியாருங்கிற மலையாளி எவனோ ஒரு முடிவை கொண்டாந்து வைத்து ரசூலுல்லாஹ் முடிவை உன்னை ஏமாத்துறான் என்று நான் நிரூபிக்கிறேன். கார்பன் டெஸ்டுக்கு தயாரா? ஒரு சனது கூட காட்ட இயலாது. கார்பன் டெஸ்ட் எவ்வளவு நாளாச்சுன்னு பார்ப்போம். அப்படி டெஸ்டுக்கு வரணும். அல்லது என்ன செய்யணும், அதுல தண்ணிக்கு பவர் வச்சுங்கிறீல, அந்த சாதா தண்ணியை டெஸ்ட் பண்ணிக்கிறோம், என்னென்ன இருக்குன்னு கொண்டு வச்சுக்கிறோம். மூடியில் 5 நிமிஷம் ஊற வைப்போம். மறுபடியும் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணுவோம், என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி காட்டும். இருக்குங்கிறீங்கள, அதுல ஏதாவது மருந்து மாயம் வந்துருச்சா ஒன்னு அப்படியே நிரூபிச்சு காட்டு. அதுவும் இல்லை. அப்ப நபிகள் நாயகத்தை நம்ம எப்படி மதிக்கிறோம்? இவன் எவனுடைய பார்பர் ஷாப் முடிய கொண்டாந்து வச்சு ரசூலுல்லாஹ் முடின்னு சொல்றான்னா எவ்வளவு கேவலப்படுத்துறான். அதுபோக கொள்கை எப்படி நாசமாக்குறான். இஸ்லாமிய கொள்கை நீர்த்து போச்சு. இதை பார்த்து அப்படி நான் கேட்க எப்படி வரும் இஸ்லாத்துக்கு? என்னடா மார்க்கம், மயிரை திங்கிறேன், முடிக்கு பேர் மயிர் தானே, அப்படி நினைச்சான்னு வைங்க, அதுக்குரிய வார்த்தையை போட்டு மயிர்ல ஊற வச்சு திங்கிறாங்க அப்படின்னா எப்படி வருவான்? எப்படி அந்த மார்க்கத்தை நேசிப்பான்? அப்ப இது இதெல்லாம் ஒழிக்க வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்துல இப்படி செய்றீங்க.